யாரையாச்சும் வினோதமாக பார்த்தா நமக்குள்ள பயம் ஏற்பட்டு அம்மா அப்பா ஓடிவாங்க என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே தன்னுடைய அம்மாவும் அப்பாவும் பார்க்கவே ரொம்ப வினோதமாக இருக்காங்க. கூடவே அக்காவும். இதால் நடுங்கி போன பையன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போது அவனுக்கு ஒரு உண்மை தெரிய வருது. இதால் அவன் ரொம்பவே பயந்து போகிறான். அது என்ன, அவன் எதுக்காக பயப்படுறான், இதை தான் இந்த கதையில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, அதுதான் எனக்கு ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கும். சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் விச்சு. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது டப் தமிழ். என்னைக்கு நாம பார்க்க போகிற படத்துடைய பேர் த அன்ஃபேமிலியர். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு புதுசாக வந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற வெளியும் டிங்க அடிச்சுக்கோங்க. படத்துடைய ஓப்பனிங்கில் ஒரு பொண்ணை கையை காலை கட்டி தரன்னு இழுத்துக்கிட்டு போகிறாங்க. அதன் பிறகு அவளை கட்டி போட்டு அங்கே என்னமோ சடங்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே அந்த சீனை கட் பண்ணி 7 நாளுக்கு முன்னாடி நடந்த கதையை கட்டுறாங்க. ராணுவத்தில் மருத்துவராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு லேடி ஓய்வு பெற்று தன்னுடைய வீட்டுக்கு திரும்புறா. இவளுக்காக அவளுடைய கணவர் மட்டும் இல்லாமல் அவளுடைய பெரிய பொண்ணும் சின்ன பையனும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவ ராணுவத்துல பணிபுரியும் போது இவளுக்கு பலமா காயம்பட்டிருக்கு. இதால இவளும் வெக்கப்பட்டு நின்றுகிட்டு இருக்கும் போது இவளுடைய கணவர் வந்து, எதுக்காக நீ வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்க, ராணுவத்துல அடிபட்டா அது வீர தழும்பு தான் தெரியுமா, என்னுடைய கண்ணுக்கு நீ ஹீரோ மாதிரி தெரியறன்னு சொல்லி அவ கூட ஜாலியா இருக்கான். அன்னைக்கு நைட் இவ தூங்கிட்டு இருக்கும் போது இவளுடைய பேரை சொல்லி யாரோ கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. இதால இவளும் பயந்து போய் நடுராத்திரியில உடற்பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ வீட்டுக்குள்ள விளக்கு எரிஞ்சு அணைஞ்சுக்கிட்டு இருக்கு. என்னடா இது வினோதமா இருக்கேன்னு இவளும் அதை நோக்கி போய்கிட்டு இருக்க. அங்க இவளுடைய கணவர் கையில குழந்தைய வச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அங்க சேர்ல வினோதமான ஒரு பொம்மை இருக்கு. இவளும் இதை பார்த்து இது என்னதுன்னு சொல்லி கேட்கிறா. அதுக்கு அவரு, இதுவாமா நாங்க ஹவாய்க்கு போகும்போது இதை வாங்கிட்டு வந்தோம்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவன் அங்கிருந்து போன பிறகு இவ குழந்தைய தூங்க வச்சுக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் அந்த குட்டி பையன் வந்து, எனக்கு பயமா இருக்கு, நான் இன்னைக்கு நைட் உங்க கூட படுத்துக்கிட்டுமான்னு சொல்லி கேட்கிறான். அடுத்த நாள் இவ வீட்டை சுத்தி நடந்து வந்துகிட்டு இருக்கும் போது அங்க அந்த குட்டி பையனை பாக்குறா. அவன் கையில ஒரு ரேடியோ வச்சுக்கிட்டு அங்க என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்தவ, அடே என்னடா பண்றேன்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவன், இல்ல மம்மி நான் அப்பா கிட்ட பேச முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றான். இவளும் இதை கேட்டு, ஒஞ்ச டப்பால நீ உங்க அப்பா கிட்ட பேசுறியா, சரி என்னத்தையும் விளையாடிங்கட அப்படின்னு போய் தன்னுடைய காரை சரி பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் அந்த இடம் முழுக்க ஒரே தண்ணியா ஊத்திக்கிட்டு இருக்கு. இதால இவ பயந்து போய், ஹலோ யார் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு எழுந்து வந்துகிட்டு இருக்கா. ஆனா அந்த இடத்துல இவளுடைய பையனுக்கு தேனி கொட்டி இருக்கு. இதால இவளும் ரொம்பவே பதறி போறா. ஏன்னா அந்த பையனுக்கு தேனீக்கல்னாலே அலர்ஜி. உடனே இவளும் மாத்து மருந்து கொண்டு வந்து அந்த பையனுக்கு போட்டு, எப்படி இங்க தேனி வந்துச்சுன்னு சொல்லி கேட்கிறா. அதுக்கு அந்த குட்டி பையன், தெரியலமா, ஆனா இங்க சில நாட்களாவே வினோதமா நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றான். இதை கேட்டு இவளும் அவன் பின்னாடியே போகும்போது தன்னுடைய அப்பாவுடைய அறைக்கு கூட்டிக்கிட்டு போனவன், அம்மா இங்க பாருங்க, டேடியோடைய அறை முழுக்க இது மாதிரி வரைபடங்கள் ஒட்டப்பட்டிருக்குன்னு சொல்றான். அது எல்லாமே ஒரு வகையான சாத்தான்களை குறிக்குது. இதனால இவளும் உள்ளுக்குள்ள, என்னடா இது வினோதமா இருக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அங்க இவளுடைய ஹஸ்பண்ட் வந்து, என்னுடைய அறைக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு இவ, இதெல்லாம் என்ன வினோதமா இருக்குன்னு சொல்லி கேட்கிறா. அதுக்கு அவனும், அதுவாமா பழைய பொருட்களை கலெக்ட் பண்றது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் கிடையாது, இங்க பாத்தியா நான் நிறைய பொருட்களை சேகரிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவளும் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு, சாரி டார்லிங், பையன் சொன்னதால நானும் என்னென்னமோ யோசிச்சுட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு போறா. எங்க இந்த வாண்டு, இதால தான் தேவையில்லாத பிரச்சனை வந்துகிட்டு இருக்குன்னு அந்த குட்டி பையனை தேடி போய்கிட்டு இருக்கும்போது அங்க அந்த பையன் என்னமோ வினோதமா பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்தவ, அடே என்னடா பண்றான்னு சொல்லி கேட்கிறா. அதுக்கு அந்த பையனும், அதுவாமா இந்த லேடி தான் வந்து சொன்னாங்க, கெட்ட விஷயத்த போகணும்னா சில மந்திரங்களை சொல்லுன்னு, அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அன்னைக்கு நைட்டு இவ தூங்கிட்டு இருக்கும் போது இவ மேல ஒரு கை இருக்கு. இதை அவ கண்ணாடியில பார்த்து ரொம்பவே பயந்து போறா. அதன் பிறகு என்னடா இது, தன்னுடைய வீட்டுக்காரோடைய கை பார்க்க இப்படி இருக்கேன்னு அந்த பெட்ஷீட் எடுத்து பார்க்கும்போது அது சாதாரணமா இருக்கு. இதால இவளும் இதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஒரு மனநல மருத்துவத்தை தேடி போய்கிட்டு இருக்கா. அப்போ ஒரு ஆள் இவகிட்ட வந்து, உங்க கஷ்டம் எனக்கு நல்லா புரியுது, ஏன்னா உங்க வீட்டுக்குள்ள என்னமோ பயங்கரமான ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்றான். இதை நீங்க உணரும் போது என்னை வந்து பாருங்கன்னு சொல்றான். இவளும் இதை கேட்டு அங்கிருந்து வந்து வீட்டுக்குள்ள தன்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அங்க இவளுக்கு என்னமோ சத்தம் கேட்குது. இதால இவ அங்க வந்துகிட்டு இருக்கா. அப்போ மேல இருந்த புகைப்படங்கள் எல்லாமே கீழே விழுந்து உடைஞ்சுக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த கண்ணாடியில ஒரு உருவம் தெரியுது. ஆனா இவ திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல யாருமே இல்ல. இதால கடுப்பானவ தன்னுடைய அறைக்குள்ள போய் கேமராக்களை கொண்டு வந்துகிட்டு இருக்கா. மகனை என்கிட்டயே வா, இருங்கடா உங்களை கண்டுபிடிக்கிறேன்னு அதை கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதை இவ கணவர் வந்து பார்த்துட்டு, ஏன் இப்படி பண்ற, என்னாச்சுன்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு இவளும் நடந்ததை சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை கேட்டவன், அதுக்கு ஏமா இவ்வளோ கஷ்டப்படுற, இது எல்லாமே உன்னுடைய பையன் தான் பண்ணான்னு சொல்றான். ஆனாலும் இவ அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதையே வந்து பார்த்துக்கிட்டே இருக்கா. என்னடா இது ஒண்ணுமே நடக்கல, ஒருவேளை நம்ம பிரம்மையா இருக்குமோன்னு யோசிக்கிறா. அந்த நேரம் அந்த பொம்மை தானே நடந்து வந்துகிட்டு இருக்கு. இவளும் இதை பார்த்து பயந்துகிட்டு இருக்கும் போது அந்த குட்டி பையன் வந்து பாப்பா கிட்ட என்னமோ பேசிக்கிட்டு இருக்கான். இவளும் இதை பார்த்து, அந்த ஆளு அப்பவே சொன்னான் எல்லாத்தையும் இந்த பையன் தான் பண்றான்னு, நான் தான் நம்பாம விட்டுட்டேன் அப்படின்னு தனக்குள்ளேயே புலம்பிக்கிட்டு இருக்கா. அடுத்த நாள் இவ வந்துகிட்டு இருக்கும் போது அங்க இவ பொண்ணு பியானோ வாசிச்சுக்கிட்டு இருக்கா. இவளை இதை பார்த்து, என்னம்மா ரொம்ப நாளுக்கு அப்புறம் பியானோ வாசிக்கிற போல இருக்கு அப்படின்னு அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு இவளையே பார்த்துட்டு அங்கிருந்த கோப்பையில தலையை மூட்டிக்கிட்டு அதே இடத்துல இறந்து போறா. இதால இவளும், அடி
அடி பாவி, நான் என்னடி கேட்டேன், அதுக்கு போய் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கும்போது இவளுடைய கணவர் வந்து, என்னம்மா காசுல படம் வரைஞ்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவ்வளோ அதை பார்த்து, ஐயோ யோ, இங்கே தான் அவன் பொண்ணு இருந்தா, இப்போ என்னடா காணாமல் போயிட்டா, உனக்கு நம்பிக்கை இல்லைல்ல, இங்கே வா நான் காட்டுறேன்னு அவனை கூட்டிக்கிட்டு போய் சிசிடிவி கேமராவில் காட்டிக்கிட்டு இருக்கா. அதில் இவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ஆள், பாத்தியா தனியாக வந்து நீயா பயணத்திட்டு ஒன்றை பார்த்தேன்னு புழுவுறியே, ஓ அவளுக்கு 18 வயசு ஆகுது, திடீர்னு வந்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு அவன் என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதே நேரம் ஒரு கார் இவங்க வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கு. அதுல இருந்து அந்த பொண்ணு இறங்கி வந்துகிட்டு இருக்கா. இதால இவ அந்த வீட்டுக்குள்ள என்னமோ சரியில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு, ஹலோ கார்டு கொடுத்தீங்களே, நிஜமாவே எங்க வீட்டுக்குள்ள என்னமோ நடந்துகிட்டு இருக்கு, ப்ளீஸ் தயவு செஞ்சு எனக்கு வந்து உதவி பண்ணுங்கன்னு சொல்ல, அவனுங்க வீட்டுக்கு வரும்போது இதை பார்த்த இவளுடைய ஹஸ்பண்ட், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ, உனக்கே புரியலையா, நீ மன ரீதியா பாதிக்கப்பட்டிருக்க, அதுக்காக வேற என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க, இவங்க எல்லாரும் பணத்துக்காக என்னென்னமோ பண்ணுவாங்க, இது எல்லாத்தையும் நீ நம்ப போறியான்னு சொல்லிட்டு போறான். ஆனாலும் இவ அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்க. வந்த ஆளு, இங்க பாருமா, நான் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பேய்கிட்ட பேச போறேன், இங்க என்ன வேணாலும் நடக்கலாம், ஆனா எது நடந்தாலும் இந்த இடத்த விட்டு மட்டும் எழுந்துக்காத, ஒருவேளை நீ அப்படி பண்ணினா அது உன் உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே போல அந்த சடங்கு ஆரம்பிக்கும் போது இவளுக்கு அங்க என்னமோ வினோதமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவன் உடல் முழுக்க என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கு. இதால இவ ரொம்பவே பதறி போக, இவ பின்னாடி ஒரு கிளாஸ் கீழே விழுந்து உடைஞ்சு போகுது. அதே நேரம் இவன் பின்னாடி என்னமோ வந்து அவன் காதுக்குள்ள ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கு. அதை இவளும் பார்த்துட்டு அலறி போறா. கூடவே கேமராமேனும் அலறி போய், நாங்க தான் சொன்னோமே இங்க பெரிய ஆபத்து இருக்குன்னு சொல்லி அந்த ஆளை கூட்டிக்கிட்டு போறான். இதால இவளும், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லைங்க, எப்படியாச்சும் எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்றா. அதன் பிறகு தன்னுடைய கணவருக்கு கால் பண்ணி, இங்க வாங்க நீங்க வீட்டுக்கு வந்து இதை பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரியும்னு சொல்றா. ஆனா அவளுக்கு அப்பதான் புரியுது, இவங்க ஆல்ரெடி எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. இவளும் இதை பார்த்துட்டு, ஆட பாவீங்களா, அடே எல்லாமே கூட்டு கலவனியாடா, உங்களை நம்பி என் புருஷன்கிட்ட சவால்லாம் விட்டேன், அந்த ஆளுக்கிட்ட சொன்னால் செருப்பால் அடிப்பேன் போல இருக்கே. ஹாய், எங்கே கிளம்பிட்டீங்க, சாரிங்க நீங்கள் சொன்னது நான் போய் கேட்டிருக்கணும், சரி இப்போ சொல்லுங்கள் நான் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்குறா. இவனும் அதை கேட்டு, அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம், வா நம்ம ஜாலியாக ஹவாய் போகலான்னு இவளையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போன இவ எல்லாத்தையும் மறந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனால் எதுவும் மாறலை. இவ பாத்ரூம்குள்ளே இருக்கும்போது கண்ணாடியில் என்னமோ சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. இதால் இவளும் பதறி போகிறா. அது மட்டும் இல்லாமல் அது மாறி மாறி எழுதிக்கிட்டே இருக்கு. இவளும் ஓடி போய் யார் இதை பண்ணுறாங்கன்னு பார்த்தா அங்கே யாருமே இல்லை. அது அங்கே மட்டும் இல்லாமல் இவ வெளியே வரும்போது அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே தானா இயங்கிக்கிட்டு இருக்கு. இவளும், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. அப்போ எல்லாமே அமைதியாகுது. அந்த நேரம் அந்த குட்டி பையன் வந்து, அம்மா நீங்க அப்பா பாத்தீங்க தானே, என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு இவளும், எனது அப்பாவை பாத்தீங்களாவா, அடே வந்ததுலேருந்து நீ குதர்க்கமாவே பேசிக்கிட்டு இருக்க, உண்மையை சொல்லு, இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்குறா. ஆனால் அந்த பையன் எதையும் சொல்லாமல் அழுதுகிட்டே இருக்கான். இதை பார்த்தவ, சாரி கண்ணா தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லி அங்கேருந்து போகிறா. அன்னைக்கு நைட் ஆகுது. அந்த நேரம் இவளுக்கு மறுபடியும் என்னமோ சத்தம் கேட்டு எழுந்துச்சு வரும்போது அங்கே தன்னுடைய பையனை பார்த்தவ, அடே என்னடா இது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அந்த பையன் எதுவும் பேசாமல் இருக்க இவ அங்கிருந்து கீழே நடந்து போய்கிட்டு இருக்கா. அப்போது அந்த பையன், அம்மா இன்னைக்கு நைட் நான் உங்க கூட படுத்துக்கலாமான்னு சொல்லி கேட்குறான். அடுத்த நாள் காலையில் அந்த பையன் தன்னுடைய அம்மாவை கூட்டிக்கிட்டு, அம்மா இங்கே வாங்க நான் உங்ககிட்ட ஒன்று காட்டுறேன்னு சொல்லி இதுக்குள்ளே போய் பாருங்க உங்களுக்கே தெரியும்னு சொல்கிறான். இதை கேட்டு இவளும், மகனை போவேன், நீ ஏதாச்சும் போய் சொன்ன உன்னை காலி பண்ணுறவன்டான்னு அந்த தண்ணிக்குள்ளே போய் பார்க்கும்போது உள்ள பல உடல்கள் இருக்குது. அது எல்லாமே கட்டி போட்டிருக்கு. இதால் இவளும், ஆத்தாடி பையன் உண்மையை தான் சொல்கிறான் போல இருக்கு, ஏங்க இதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடாது, இங்கே இருக்கக்கூடிய ஒரு நிமிஷமும் நமக்கு ஆபத்து தான், கிளம்புங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் அந்த நேரம் இவங்க பொண்ணை காணோம். அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுடைய ஃபோன் பேஸ்மெண்ட்டுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு இருக்கு. இவளும் இதை பார்த்து பதறி போய், நீங்கள் போலீஸ்க்கு கால் பண்ணுங்க, நான் கீழே போய் என்னென்னு பார்க்குறேன்னு போகிறா. அந்த இடம் பார்க்கவே வினோதமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோனை கண்டுபிடிச்சவ, ஹலோ யார் பேசுகிறீங்கன்னு சொல்லி கேட்குறா. அதில் அந்த பொண்ணு, நான் தாமா, நான் சொல்கிறத கேளுமா, இல்லைனா இவன் என்னை கொண்டுடுவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கு இவளும், சொல்லுமா செய்கிறேன், அவன் யார் அப்படின்னு கேட்குறா. ஏமா அதை சொன்னால் கொண்டுட மாட்டா, முதல்ல நான் சொல்கிறத கேளு, அங்கே பாரு என்னமோ குதிச்சுக்கிட்டு இருக்கா, மெதுவாக நீ அது கிட்ட போ அப்படின்னு சொல்கிறா. அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய டேபிளில் உன்னை நீயே கட்டி போட்டுக்கோன்னு சொல்கிறா. இவள் இதை கேட்டு, நீ முதல்ல அந்த ஆளுக்கிட்ட ஃபோனை கொடு, எவன் நான் பேசுகிறேன்னு சொல்கிறா. அப்போது இவ பின்னாடி யாரும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இதால் இவ பதறி போக, ஆடி பாவி தாயா, நீ ஒருத்தன் என்னை பிடிச்சு வச்சுக்கிட்டு சொல்கிறத செய்யுன்னு சொல்லி சொன்னா நீ செய்ய மாட்டேங்கிற, உன்னை போய் நம்மன பாரு அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு அவங்க அம்மா பயங்கரமாக கோவப்பட்டு மேலே வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இவ வீட்டுக்காரு, வாமா வந்து சாப்பிடுன்னு சொல்கிறான். இவளை இதை பார்த்துட்டு, ஆடா பாவி, போலீஸ்க்கு கால் பண்ணுன்னு சொன்னால் இங்கே உட்காந்து ஒய்யாரமாக சமைச்சிக்கிட்டா இருக்க, ஐயோ எனக்கு என்னமோ உங்களை பார்த்தா தான்டா பயமாக இருக்குன்னு சொல்ல, இதை பார்த்தவன், எதுக்குமா கவலைப்படுற, அதான் பொண்ணு இங்கே தானே இருக்கா, டோன்ட் வரி பி ஹாப்பி அப்படின்னு சொல்ல, இதை கேட்டவ பயங்கரமாக கோவப்பட்டு அங்கேருந்து போய்கிட்டு இருக்கா. அந்த நேரம் இவளுடைய பையனுடைய அறைக்குள்ள என்னமோ சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. இதால் இவ உள்ளே போய் பார்க்கும்போது அங்கே அந்த பையன், வாமா டேடி கிட்ட பேசுறியான்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு இவ, என்னடா வளர்த்திக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, ஆடி பாவி புள்ள காட்டு கத்தெல்லாம் கத்திக்கிட்டு இருக்கான், அவன் சொல்கிறத கேட்காம எவன் கூடயே பேசிக்கிட்டு இருக்க, உண்மையாக சொல்லு
சொல்லு, அது நான் தானா? உனக்கு சந்தேகமே வரலையா? நானும் உன்னை எச்சரிக்கை பண்ணுறதுக்காக என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் கடைசி வரைக்கும் நீ எதையும் கேட்கவே இல்லை. இதில் டுபாக்கூர் மந்திரவாதி வேற வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர. அம்மா, அங்கே இருக்கிறது அப்பாவும் கிடையாது, அது அக்காவும் கிடையாதுன்னு அந்த குட்டி பையன் சொல்கிறான். இதை இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது கீழே என்னமோ சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. இதால இவ, அடே கண்ணா, நீ இதுக்குள்ளே ஒளிஞ்சுக்கூடா, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறா. அப்போது அந்த ஆள் வந்து, நான் சொல்கிறத கேட்கல, இந்த பையனை அனாவசியமாக கொல்ல வேண்டியது இருக்கும், ஒழுங்காக நாங்கள் சொல்கிறதுக்கு கோஆப்ரேட் பண்ணுன்னு அந்த லேடியை கீழே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதன் பிறகு அவளை கட்டி போட்டு கொதிக்க கொதிக்க எண்ணத்தையே கொண்டு வந்து அவன் மேலே ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. எங்களை மன்னிச்சிடு, உன்னுடைய உடல் எங்களுக்கு தேவை. ஏன்னா என்னுடைய மனைவி உன்னுடைய உடம்புக்குள்ளே அப்போ தான் வர முடியும். நாங்கள் 3 பேரும் ஒரே குடும்பம், ஆனால் இறந்து போயிட்டோம். இப்போ மறுபடியும் ஒன்று சேரப்போகிறோம். அதுக்காக உங்கள் குடும்பத்துக்கே நன்றின்னு சொல்ல இவ கண்ணு முழிக்கும் போது அதே குளத்துல இருந்து எழுந்து வந்துக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் இவ முன்னாடி யாரும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இவளோ இதை பார்த்து ஹலோ யாருங்கன்னு சொல்லி கூப்பிடும்போது அது பார்க்க ரொம்ப வினோதமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவ பக்கத்தில் என்னமோ நின்றுக்கிட்டு இருக்கு. இதால் எவ்வளோ பயந்து போயிருக்கும் போது யாரோ வந்து அவளை பிடிச்சு இழுத்துக்கிட்டே போகிறாங்க. அதே சமயம் அவங்க வீட்டுக்குள்ளே லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது இதை பார்த்துட்டு இந்த பொண்ணை விட்டுட்டு உள்ளுக்குள்ளே போகுது. இவளோ அட பாவீங்களா, என்ன இடம்னா இது அப்படின்னு அந்த வீட்டுக்குள்ளே வரும்போது அந்த பொம்மை சாத்தானா மாதிரி அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இது இன்னொரு உலகம். அந்த இடத்துல தன்னுடைய மகனை பார்த்தவன், அடே டாமி, எப்படா இருக்க? நல்ல வேலை நீயாச்சும் உயிரோடு இருக்கியே, அம்மா சொல்கிறத கேள்றா. நீ என்ன பண்ணு, பேஸ்மெண்ட்டுக்குள்ளே போ, அங்கே கருப்பு கலரில் என்னமோ கொதிச்சுக்கிட்டு இருக்கோம், அதை எடுத்து லெவன் மேலே ஊற்றிக்கோன்னு சொல்ல இதை கேட்ட பையன், என்னது கொதிக்குமா, அதை ஊற்றிக்கணுமா, சரிம்மா செய்கிறேன், நீங்கள் அப்போ தானே திரும்ப வருவீங்கன்னு அதை எடுத்து வேறு வழி இல்லாமல் மேலே ஊற்றிக்கிட்டு இருக்கான். அப்போது இவளும் அந்த ஆள் படிச்சுக்கிட்டு அந்த மந்திரத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு இவ படிச்சுக்கிட்டு இருக்கா. அதன் பிறகு இவளும் கூடு விட்டு கூடு பாஞ்சி அந்த பையனுடைய உடம்புக்குள்ளேருந்து எழுந்துக்கும் போது, தம்பி இதுக்கப்புறம் நீ தேவையில்லைன்னு அந்த இடம் முழுக்க தேனீக்கெல்லாம் கொட்டுறாங்க. இவளும் இதை பார்த்து அங்கே இருக்கக்கூடிய கவரை முழுக்க சுற்றிக்கிட்டு முகத்துலையும் மாஸ்க் போட்டுக்கிட்டு மெதுவாக போய்கிட்டே இருக்கா. ஒரு கட்டத்தில் அந்த இடத்த விட்டு வெளியே வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு தேனி மட்டும் அவளை கடிக்குது. அப்போது மறுபடியும் இவங்களை காட்டுறாங்க. இவனும் என்னது இது, கீழே என்னமோ எரியுது போல, வா போய் என்னென்னு பார்க்கலான்னு போகும்போது அந்த கேப்பில் இந்த பையன் ஓடி வந்து அந்த கதவை மூடுறான். பையன்ற பேரில் அம்மா வந்து மூடுறாங்க. அப்போது இதை பார்த்த இவங்க அக்கா, சாரி அக்கா உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர், அடே என் குடும்பத்தையே மாட்டி விடுறேன்னு அவன்கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. அவளும் அந்த பொண்ணை தாக்கிட்டு அவளை கட்டி தரன்னு இழுத்துக்கிட்டே போறா. அதன் பிறகு இந்த பையன் சொன்ன அந்த லேடியை போய் பார்க்குறா. எனக்கு தெரியுதா, நான் இப்போ உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன். இன்னும் ஒரு உண்மையை சொல்ல போனால் இது நானே கிடையாது, என்னுடைய பையன் இது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்காக அவன் உடலையே கொடுத்துருக்கான். ப்ளீஸ் நீங்கள் தான் எனக்கு உதவி பண்ணணும்னு சொல்லி கேட்குறா. இதை கேட்ட லேடி, அது ரொம்பவே ஆபத்து, ஒருவேளை அதால் உயிர் கூட பிரியலாம். ஏற்கனவே நான் இதை முயற்சி பண்ணி பல பேர் இறந்து போயிருக்காங்க, இருந்தாலும் உங்களுக்காக செய்கிறேன்னு சொல்லி அந்த லேடி மறுபடியும் வந்துக்கிட்டு இருக்கா. அங்கே இவங்க அந்த பொண்ணை கட்டி போட்டு அந்த சடங்கை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த சாத்தான் இதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போது இதை புரிஞ்சுக்கிட்ட லேடி, நீ எதுக்கும் அந்த 2 பேரையும் போய் பாரு, அது ரொம்பவே ஆபத்துன்னு சொல்கிறா. இதால் அந்த குட்டி பையன் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அம்மா கீழே இறங்கி போய்கிட்டு இருக்கா. அங்கே இவங்களும் அந்த பையனை வந்து பயங்கரமாக தாக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு கடத்தில் இவனும், அடே நான் பையன் கிடையாதுடா அம்மாடான்னு சொல்லி அவங்கள தாக்கிட்டு அங்கிருந்து கொண்டு வந்து எல்லாரையும் சரி பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனாலும் இவளுக்குள்ள ஒரு சந்தேகம், அதனால எல்லாரையும் கூப்பிட்டு 2 பேருக்கும் மட்டுமே தெரிஞ்சுக்கிட்ட சில ரகசியங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறா. ஏன்னா வீட்டுக்காரன் நினைச்சு மறுபடியும் யார் கூடயும் இருக்கக்கூடாதுல்ல. அப்போ அந்த பொண்ணு மட்டும் பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருக்கா. இதால இவங்க, ஓய் நில்லு, யாரு நீன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இதை அந்த லேடி பார்த்துட்டு, அது பொண்ணு கிடையாது, அதுதான் அந்த சாத்தான், அது நேரம் பார்த்து காத்துக்கிட்டு இருந்தது யாருடைய உடம்புக்குள்ளே போகலான்னு. இந்த முறை அது உன்னுடைய பொண்ணை தேர்ந்தெடுத்திருக்கு, மற்றவங்கள மாதிரி அதை அந்த உடலை விட்டு அனுப்ப முடியாது, அது ரொம்பவே கஷ்டம். நான் சொல்கிற மாதிரி கேளு, முதல்ல அவளை பிடி, இவளை கொண்டு போய் அந்த தண்ணிக்குள்ளே முக்கி கொல்லணும், அப்போ தான் அந்த சாத்தான் அவள் உடலை விட்டு வெளியே போகும். யோசிக்காம அதை செய்யன்னு சொல்ல இவளும் வேறு வழி இல்லாமல் அந்த பொண்ணை தண்ணிக்குள்ளே முக்கி கொண்டுக்கிட்டு இருக்கா. இதால் அந்த பொண்ணும் அதே இடத்துல இறந்து போறா. இவங்களும் அவளை மேலே தூக்கிட்டு வந்து அவளுக்கு உயிர் கொடுக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் அந்த சாத்தான் வெளியே வந்து அந்த பொண்ணை தண்ணிக்குள்ள இழுத்துக்கிட்டு போகுது. இதை அந்த லேடி பார்த்துட்டு, இருமா இது நானே சரி பண்ணுறேன், வையே சாத்தான், உனக்கு தேவை ஒரு உடல், அது நானாக இருக்கட்டும், ப்ளீஸ் அந்த பொண்ணை விட்டுருன்னு அந்த தண்ணிக்குள்ளே மூழ்கி இறந்து போகிறா. இதால் எவளும் தண்ணிக்குள்ளே குதிச்சு தன்னுடைய பொண்ணை தூக்கிக்கிட்டு மேலே வந்து அவளை காப்பாத்துறா. அதன் பிறகு எல்லாரும் இதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையாகவே அந்த சாத்தான் போயிடுச்சான்னு கேட்டால் கிடையாது, அது அந்த குழந்தையோட உடம்புக்குள்ளே இருக்க. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.